Hello பசங்களா, வெல்கம் டு Xylem NEET தமிழ் சேனல். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்னைக்கு நாம ப்ரீவியஸ் இயர் நீட் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ண போறோம். நீட் 2023க்கு கெமிஸ்ட்ரி என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சைலத்தோட கிளாஸ் நோட்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்கள். அதில் தான் எல்லா நோட்ஸும் அப்டேட் ஆகும். அதே மாதிரி பசங்களா சைலத்தோட ப்ரெஸ்டீஜியஸ் கோர்சஸான தளபதி பேட்ச், வெட்ரி பேட்சில் 30% டிஸ்கவுண்ட்டும், ஃபாஸ்ட் ட்ராக் பேட்சில் 15% டிஸ்கவுண்ட் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் இந்த பேட்சில் ஏதாவது ஜாயின் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா உடனே ஜாயின் பண்ணுங்கள், இந்த சான்ஸை மிஸ் பண்ணாமல். ஓகே, ஸோ செஷன் ஆரம்பிக்கலாமா? நீட் 2023 கெமிஸ்ட்ரி கொஸ்டின் பேப்பரை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த கண்டக்டிவிட்டி என்ன சொல்கிறாங்க? The conductivity of a centimolar solution of KCl at 25 degrees Celsius is 0.0215. ஸோ கப்பா தந்திருக்குடா. கப்பா வந்து 0.0210. ஓம் இன்வர்ஸ் சென்டிமீட்டர் இன்வர்ஸ் சீமென்ஸ் சென்டிமீட்டர் இன்வர்ஸ்னு சொல்லலாம், தப்பு இல்லை. அண்ட் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த செல், ரெசிஸ்டன்ஸ் தந்திருக்காங்க 60 ஓம்னு தந்திருக்காங்க. கண்டுபிடிக்க வேண்டியது செல் கான்ஸ்டன்ட். ஸோ கண்டுபிடிக்க வேண்டியது செல் கான்ஸ்டன்ட். செல் கான்ஸ்டன்ட் இஸ் G ஸ்டார். அதை கண்டுபிடிக்கணும். We know the relation. Conductivity kappa is equal to conductance into cell constant. நமக்கு தேவை cell constant தானே, G star தானே. So kappa divided by G, that means kappa into R. kappa என்ன 0.0210, R என்ன 60. மல்டிப்ளை பண்ணுங்க. 10 மல்டிப்ளை பண்ணால் 0.2 வரும். 0.26 என்ன ஆகும்? 0.2 into 6 என்ன ஆகும்? 1.2 ஆகும். So it is 1.26. Option B is the right answer. Simple, very simple. Next question பாருங்க. For a certain reaction the rate low பாருங்க தந்திருக்காங்க. Rate is equal to K into concentration of A square B raised to 1. என்ன பண்றாங்க? when the initial concentration of A triple ஆகுது, அப்போ A ஓட கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகுது? 3 மடங்கு ஆகுது. B வந்து எதுவும் சேஞ்சும் இல்லை, எந்த சேஞ்சும் இல்லை பசங்களா. A ஓட கான்சன்ட்ரேஷன் 3 மடங்கு ஆகும்போது என்ன ஆகும்? இங்கே 3 வரும். அப்போ 3 ஸ்கொயர் என்ன ஆகும்? 9 ஆகும். அப்போ இந்த ரேட்டை விட 9 டைம்ஸ் அதிகமாகும். பாருங்க, increase by a factor of 9. Option B is the right answer. Such a simple question. அடுத்த ரியாக்ஷன் பாருங்க. ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் கொடுத்துருக்கு. இங்கே சிங்க் அமால்கமேன் கான்சன்ட்ரேட்டட் HCl. சிங்க் அமால்கமேன் கான்சன்ட்ரேட்டட் HCl பார்த்தா நமக்கு ஞாபகம் வரணும், இட் இஸ் கிளமென்சன் ரிடக்ஷன். என்னது கிளமென்சன் ரிடக்ஷன்? கிளமென்சன் ரிடக்ஷனில் C டபுள் போண்ட் O CH2 மாறும், C டபுள் போண்ட் O CH2 மாறும். அப்படி மாறுது எதில்? எந்த ஆப்ஷனில்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இல்லை, OH மாறுது. இது இல்லை, இது இல்லை, இதுதான் கரெக்ட். ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். Next question பாருங்க. Which one is an example of heterogeneous catalysis? Heterogeneous catalysisனா என்ன? ரியாக்டன்ட்டும் கேட்டலிஸ்ட்டும் வெவ்வேறு ஃபிசிக்கல் ஸ்டேட்ல எல்லாம் இருக்கணும். பார்க்கலாமா? ஹைட்ரோலிசிஸ் ஆஃப் சுகர் catalyzed by H+ ions, எல்லாமே aqueous solutionல இருக்கு. Decomposition of ozone in presence of nitrogen monoxide, எல்லாமே கேஸ்ல இருக்காங்க. Combination between dinitrogen and dihydrogen, டைநைட்ரஜனும் டைஹைட்ரஜனும் கேஸு. டு ஃபார்ம் அமோனியா, அது கேஸு. ஆனால் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபைன்லி டிவைடட் அயோன் பசங்களா, அயன் இஸ் எ சாலிட். ஸோ ரியாக்டன்ட் கேஸாக இருக்கேன், கேட்டலிஸ்ட் சாலிடாக இருக்கேன். ஸோ அதனால கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் C இஸ் த ரைட் ஆன்சர். பசங்களா பாருங்க, அசர்ஷன் ரீசன் பாருங்க. ஹீலியம் இஸ் யூஸ்டு டு டைலூட் ஆக்சிஜன் இன் டைவிங் apparatus. ஆமாம், டு அவாய்டு பெண்ட் நாம ஹீலியத்தை மிக்ஸ் பண்ணுவேன்னு நமக்கு தெரியும். கரெக்ட். அப்போ இது வந்து அசர்ஷன் இஸ் ரைட். ஹீலியம் ஹேஸ் ஹை solubility in oxygen. அப்படியா? இல்லை, ஹீலியத்தோட KH வேல்யூ ரொம்ப அதிகம், அதோட solubility ரொம்ப கம்மி. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்போ அசர்ஷன் மட்டும் கரெக்ட், ரீசன் ஃபால்ஸ். அசர்ஷன் இஸ் ட்ரூ, ரீசன் இஸ் ஃபால்ஸ். ஆப்ஷன் B இஸ் த ரைட் ஆன்சர் பசங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. among the following the total number of species not having 8 electron. பாருங்க, அமோனியாவில் நைட்ரஜன் சுற்றி 3 ஹைட்ரஜன், அப்போ 3 பாண்ட் பேர் 6 எலக்ட்ரானு, ஒரு லோன் பேர் 8 எலக்ட்ரான். அப்போ இங்கே 8 எலக்ட்ரான் வருது. AlCl3 அலுமினியத்தை சுற்றி 3 பாண்ட் பேர், அப்போ 6 எலக்ட்ரான்ஸ். அலுமினியத்துக்கு லோன் பேர் எல்லாம் இல்லை. அப்போ மொத்தம் இங்கே எத்தனை எலக்ட்ரானு? 6 எலக்ட்ரான் தான் இருக்குது. பெர்லியம் குளோரைடு, பெர்லியத்தை சுற்றி 2 பாண்ட் பேர், 4 எலக்ட்ரான், லோன் பேர் எல்லாம் இல்லை. CCl4 கார்பனை சுற்றி 4 பாண்ட் பேர், மொத்தம் எத்தனை எலக்ட்ரான்? 8 எலக்ட்ரான். PCl5 ஃபோஸ்பரஸ் சுற்றி 5 பாண்ட் பேர் சொன்னால் 10 எலக்ட்ரான். ஓகே பசங்களா, அப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க? நாட் ஹேவிங் 8 எலக்ட்ரான். 8 எலக்ட்ரான் இல்லாதது ஒன்று அலுமினியம் குளோரைடு எடுக்கலாம், அப்புறம் பெர்லியம் குளோரைடு எடுக்கலாம், அப்புறம் PCl5 எடுக்கலாம். ஸோ டோட்டல் 3 ஸ்பீஷீஸ் இருக்குது. ஸோ ஆப்ஷன் D இஸ் த ரைட் ஆன்சர். கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் எனர்ஜிஸ் ஆஃப் மோலிகுலர் ஆர்பிட்டல்ஸ் ஆஃப் N2. பசங்களா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும், N2ன்னு சொல்லும்போது 14 எலக்ட்ரான் தான் இருக்குது. ஸோ ஸ்பீஷீஸ் ஹேவிங் எலக்ட்ரான் அப் டு 14க்கு ஒரு பேட்டர்ன், மோர் தேன் 14 வேறு பேட்டர்ன் தானே. நாம் இங்கே எழுத வேண்டியது ஃபர்ஸ்ட் பேட்டர்ன். அப்போ அதில் σ1s, σ*1s, σ2s, σ*2s.
pi 2px is equal to pi 2py sigma 2pz. Pi star 2px is equal to pi star 2py sigma star 2pz. பார்க்கலாமா? sigma 1 sigma star 1 sigma 2 sigma star 2 sigma 2pz முதல்லயே வந்திருக்கேன். தப்புடா தப்பு. sigma 1 sigma star 1 sigma 2 sigma star 2 sigma 2pz இல்ல. sigma 1 sigma star sigma 2 sigma star pi 2px is equal to pi 2py. அதுக்கப்புறம் pi star 2px is equal to pi star 2py இல்ல. sigma 1 sigma star 1 sigma 2 sigma star 2 pi 2px is equal to pi 2py sigma 2pz pi star 2px is equal to pi star 2py sigma star 2pz. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். நம்ம சொன்ன மாதிரி எல்லாமே கரெக்டா இருக்கிறது ஆப்ஷன் இது. ஆப்ஷன் 4ல தான் கரெக்டான கொடுத்திருக்காங்க. sigma 1 sigma star 1 sigma 2 sigma star 2s pi 2px equals pi 2py sigma 2pz pi star 2px equal pi star 2py sigma star 2pz. அதான் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. மேட்ச் பண்ணனும். மேட்ச் பண்ணிக்கோங்க. கோக்குனா கார்பன் தானே. கார்பனோட நல்ல ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் தான் கோக்கு. ஸோ இட் இஸ் யூஸ்ட் அஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட். A3 பசங்களா A3. வேற டைமண்ட் பத்தி என்ன சொல்றாங்க? டைமண்ட்ல எல்லா கார்பனாட்டும் sp3 ஹைபிரிடைசேஷன். அப்போ B1 ஃபுல்லரின் அப்புறம் கிராஃபைட் எல்லாமே இருக்காங்க. ஃபுல்லரின் இஸ் ஃபுல்லரினுக்கு நம்ம என்ன சொல்லலாம்? கேஜ் லைக் மோலிகூல்னு சொல்லலாம். அப்போ C4 சொல்லலாம். டி கிராஃபைட் இஸ் ஸ்லைடி பண்ணுவோம்ல, ஸ்லைடிங்காக இருக்கும், அது வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், அதனால இட் இஸ் யூஸ் அஸ் அ ட்ரை லூப்ரிகன்ட். ஸோ D2. ஸோ பாருங்க A3B1 C4 D2 இருக்கு. ஆப்ஷன் B இஸ் ரைட் ஆன்சர். ஸோ டைரக்ட் கொஸ்டின், ஒன்றும் இதில் சொல்றதுக்கு இல்லை, டைரக்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. the number of sigma bonds, pi bonds and lone pair of electrons in pyridine. ஓகே, பிரிடினோட ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியும். பென்சீன் மாதிரி இருக்கும், ஆனால் பென்சீனில் ஒரு கார்பனை இருந்த இடத்துல அங்கே நைட்ரஜன் இருக்கும். அப்புறம் பென்சீன் மாதிரி 3 ஆல்டர்னேட்டிவ் பை பாண்ட் எல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நைட்ரஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் எப்பவுமே 5 தானே. ஸோ 1 2 3 எலக்ட்ரான்ஸ் வந்து பாண்டிங்கில் இருக்குது. ஸோ மிச்சம் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இதான் பிரிடின். அப்போ பிரிடினில் ஒரு விஷயம் கன்ஃபார்மாக நமக்கு சொல்ல முடியும். பிரிடினில் ஒரே ஒரு லோன் பேர் தான் இருக்குது. லோன் பேர் வந்து 1. லோன் பேர் 1னா அங்கே லோன் பேர் யார் பாருங்க, சிக்மா பை லோன் பேர். அப்போது லோன் பேர் 1னா இந்த ஆப்ஷன் வராது, 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டேன். அப்புறம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பென்சீனில் மாதிரியே 3 பை பாண்டு தான் இருக்குது. அப்போ 1க்கு முன்னாடி இங்கே 3 தான் வரணும். அது ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது, ஆப்ஷன் பி. ஸோ சிக்மா பாண்டை எண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். புரியுதா? Next, the element expected to form largest ion to achieve the nearest noble gas configuration. Fluorine தெரியும்ல, atomic number 9. அப்போ ஒரு எலக்ட்ரான் கிடைச்சா போதும், அதுக்கு noble gas ஆயிடும். ஸோ ஃப்ளூரின் கன்வெர்ட் பண்ணுவேன் எப்படி? F- வரும்போது அதுக்கு noble gas configuration. ஆனால் நைட்ரஜனோட atomic number 7, 3 எலக்ட்ரான் கிடைச்சா தான் அதுக்கு noble gas configuration கிடைக்கும். ஸோ N3- மாறும். சோடியத்தோட atomic number 11 தானே. அப்போ ஒரு எலக்ட்ரான் லூஸ் பண்ணாதான் அதுக்கு நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் கிடைக்கும். ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் 8 தானே. 2 எலக்ட்ரானை வாங்கினா தான் அதுக்கு நோபல் கேஸ் ஆக முடியும். ஸோ இதில் பாருங்க, இதில் ஆனியோன் கேட்டியோன். பசங்களா ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும், கேட்டியோன் வராது. ஏன்னா கேட்டியோனை விட சைஸ் எப்பவுமே அதிகம் ஆனியோனுக்கு. ஆனியோன்ஸில் யாருக்கு சைஸ் அதிகம்? லார்ஜஸ்ட் ஆனியோன் யார்? ஹையஸ்ட் நெகட்டிவ் சார்ஜ் எந்த ஆனியோனுக்கு இருக்கோ அவனுக்கு தான் சைஸ் அதிகம். நெகட்டிவ் சார்ஜ் எந்த அளவுக்கு கூடுதோ சைஸும் அந்த அளவுக்கு கூடும். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து N3-. அப்போ அதுக்கு கரஸ்பாண்டிங்காக N. ஸோ ஆப்ஷன் B இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. A reaction can have 0 activation energy. ஓகே, கரெக்டா? வாட் இஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜி? ரியாக்டன்ஸுக்கு ஆல்ரெடி ஒரு எனர்ஜி இருக்கும், ஆனால் அந்த எனர்ஜியை வச்சு அவங்களுக்கு ப்ராடக்ட் ஆக முடியாது. ஸோ அவங்களுக்கு இருக்கிற எனர்ஜியிலிருந்து எவ்வளோ எக்ஸ்ட்ரா எனர்ஜி கிடைச்சா த்ரெஷோல்ட் எனர்ஜியை ரீச் பண்ணி ப்ராடக்ட் ஆக முடியுமோ அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆஃப் எனர்ஜிக்கு நம்ம சொல்கிற பேர் தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. த மினிமம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அப்சார்ப்டு பை reactant molecule so that their energy becomes equal to threshold value is called activation energy. Absolutely right. So reason is absolutely right பசங்களா. பட் அசர்ஷன், அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பாக இருக்கு. ஒரு ரியாக்ஷன்னா அதுக்கு சம் அமௌண்ட் ஆஃப் ஆக்டிவேஷன் எனர்ஜி இருக்க தான் செய்யும். 0 ஆக்டிவேஷன் எனர்ஜி இஸ் நாட் பாசிபிள். ஸோ அசர்ஷன் தப்பு, ரீசன் மட்டும் கரெக்ட். அசர்ஷன் ஃபால்ஸ், ரீசன் இஸ் ட்ரூ. ஆப்ஷன் C யூ கேன் டேக். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஐடென்டிஃபை ப்ராடக்ட் P. இங்க பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க? 3-methyl butane 2O கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்க என்ன கொடுத்துருக்காங்க? HBr கொடுத்துருக்காங்க. பசங்களா பாருங்க, HBr நீங்கள் H+Br- டிசோசியேட் பண்ணலாம்ல ஆசிடா. அந்த H+ என்ன பண்ணுவேன்? இந்த H+ இந்த OH கூட சேர்ந்து என்ன பண்ணுவேன்? OH2. அப்போ ஆக்சி மேலே ப்ளஸ் வரும்ல,
ஆக்சிஜன் மேலே ப்ளஸ் வந்தால் இது அப்படியே டிசோசியேட் ஆகும்ல, அப்போ இங்கே ஒரு கார்போகேட்டியோன் ஃபார்ம் ஆகும்ல. நான் சொல்கிறது புரியுதா? அப்போ ஃபஸ்ட் என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு CH3 CH CH3 CH ப்ளஸ் CH3 இந்த மாதிரி ஒரு செகண்டரி கார்போகேட்டியோன் ஃபார்ம் ஆகும். பட் பசங்களா உங்களுக்கு தெரியும் கார்போகேட்டியோன் எப்பவுமே ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணுவேன். ஸோ இந்த கார்போகேட்டியோன் செகண்டரி கார்போகேட்டியோன், அதுக்கு டெர்ஷரி கார்போகேட்டியோன் ஆக முடியும். பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே வந்தால் போதும், அதுக்கு என்ன பண்ணால் போதும், பக்கத்தில் ஹைட்ரஜன் இருக்குது, மீதியில் இருக்குது, யார் முதல்ல ஷிஃப்ட் ஆகும், ஹைட்ரைடு ஷிஃப்ட் நடக்கும். அப்படி ஹைட்ரைடு ஷிஃப்ட் நடந்தால் CH3 CH3 இங்கே ஒரு ப்ளஸ்ஸு, சிங்கிள் போண்டு CH2 சிங்கிள் போண்டு CH3 இப்படி ஆகும். இதில் தான் யார் வரப்போகுது, நம்ம Br மைனஸ் அப்படியே அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்ல, இப்போ தான் அந்த Br மைனஸ் இங்கே வரும். ஸோ அந்த Br மைனஸ் வந்து இதில் இடத்துல ஜாயின் பண்ணும். ஸோ இதுதான் ஃபைனல் ப்ராடக்ட். பாருங்கள், கார்போகேட்டியோன் ஃபார்ம் ஆகும், கார்போகேட்டியோனுக்கு ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும், அதுக்கப்புறம் தான் Br மைனஸ் வந்து ஜாயின்ட் ஆகும். என்ன இது ரியாக்ஷன், HBr H ப்ளஸ் முதல்ல வந்து அப்புறம் Br மைனஸ் வருது, எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். இது வந்து எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன், மறந்துடாதீங்க. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் கேட்டகரியில் தான் இது வருது. ஸோ கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா சொல்லுங்க, எது CH3 CH3 Br. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். சிம்பிள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Assertion in equation delta G is equal to minus NF E cell. கரெக்ட் தான். where delta G depends on N. ஆமா, delta G ஓட value depends on N தான். N is the number of moles of electron transferred. E cell is an intensive property. ஆமா, intensive property na it is independent of the amount of substance. Electrode potential is intensive property தான். delta G is an extensive property தான். ஆமா, உண்மைதான். ஸோ இதுவும் கரெக்ட் தான், இதுவும் கரெக்ட் தான், ரெண்டும் கரெக்ட் தான். இன்னொரு விஷயம், இது ரெண்டும் கரெக்டாக ரீசன் எக்ஸ்பிளைன் பண்ணுதா அந்த ஒரு கேள்வி இருக்கு. போத் A and R ட்ரூ இங்கே இருக்கு, போத் A and R ட்ரூ இங்கே இருக்கு. அப்போ நம்ம பார்க்கணும் அசர்ஷனில் சொல்கிற விஷயம் delta G depends only on delta G is equal to minus NFE where delta G depends on N சொல்லுதா, சொல்லுது. அதே மாதிரி அது வந்து அசர்ஷனில் சொல்கிறது இந்த ரீசனுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. E cell is an intensive property. ஆமாம், E cell is an intensive property. delta G is an extensive property. பாருங்க, நம்ம delta G is equal to minus NF E cell தானே, கரெக்டா? அப்போ இதில் E cellனா என்ன, delta G by NF வரும்ல. delta G யாரு சார், delta G is extensive property. Extensive property na which depends on matter. N na n number of moles, so that also depends on matter. அப்போ extensive by extensive என்ன வரும், intensive வரும். அப்போ E cell is intensive property, அது explain ஆகுது. அதனால both A and R are true and R is the correct explanation of A. Option D is the right answer. நிறைய பேர் என்ன நினைக்கும்னா இது ரெண்டும் ஓகே கரெக்டு, ஆனால் நாட் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன். ஏன்னா தியரட்டிக்கலி யோசிக்கும் போது நமக்கு கரெக்டாக அந்த ரிலேஷன்ஷிப் எடுக்க முடியாது. பட் அது வந்து இந்த மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி நீங்கள் கேட்டு பாருங்கள், யோசிச்சு பாருங்கள், இப்போ கரெக்டாக டி எடுக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். In Lassane's extract of an organic compound, both nitrogen and sulfur are present. ஓகே, அப்போ நம்ம ஆர்கானிக் காம்பவுண்டில் நைட்ரஜன் இருக்குது, சல்ஃபர் இருக்குது. சோடியம் ஃபியூஷன் எக்ஸ்ட்ராக்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த நைட்ரஜனும் சல்ஃபர் எல்லாம் சேர்ந்து சோடியம் தயோசைனேட்டாக மாறும், NaSCN மாறும். இது வந்து நம்ம Fe3+ கூட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு FeSCN2+ கிடைக்கும். இந்த 2+ஓட கலர் தான் பிளட் ரெட் கலர். இந்த காம்ப்ளெக்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் சியில். ஸோ விச் கிவ்ஸ் பிளட் ரெட் கலர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ FeSCN2+, that complex, அந்த காம்ப்ளெக்ஸோட கலர் தான் பிளட் ரெட் கலர். அந்த காம்ப்ளெக்ஸ் அங்கே ஃபார்ம் ஆகுது, அந்த பிளட் ரெட் கலரேஷன் அங்கே பார்த்தேன்னா நமக்கு கன்ஃபார்மாக சொல்லலாம், எஸ் நம்ம கையில் இருக்கிற ஆர்கானிக் காம்பவுண்டில் நைட்ரஜனும் கூட சல்ஃபரும் இருக்காங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஐடென்டிஃபை த ப்ராடக்ட் இன் த ஃபாலோயிங் ரியாக்ஷன். ஸ்டார்டிங் காம்பவுண்ட் என்ன தெரியுதா உங்களுக்கு? இட் இஸ் பென்சீன் டைசோனியம் குளோரைட். பாருங்க, N2 இங்கே C ப்ளஸ் இங்கே Cl மைனஸ். பென்சீன் டைசோனியம் குளோரைடு ஃபஸ்ட் என்ன சார், ஃபஸ்ட்டு அவங்க ட்ரீட் பண்ணுறாங்க Cu2Br2HBr. Cu2Br2HBrனா என்ன, சாண்ட் மேயர் ரியாக்ஷன். சாண்ட் மேயர் ரியாக்ஷன் நடக்குது. சாண்ட் மேயர் ரியாக்ஷன் நடந்ததுக்கப்புறம் என்ன கிடைக்கும் சார், நமக்கு ப்ரோமோபென்சீன் கிடைக்கும். அதுக்கப்புறம் மெக்னீஷியம் ட்ரை ஈதர் கூட ட்ரீட் பண்ணுறாங்க. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் சார், அப்போ நமக்கு
அப்போ நமக்கு கிரிக்னாட் ரியேஜன் கிடைக்கும். இந்த மாதிரி கிரிக்னாட் ரியேஜன் கிடைக்கும். சார் அந்த கிரிக்னாட் ரியேஜனை நம்ம வாட்டர் கூட ட்ரீட் பண்ணுறேன் சார். கிரிக்னாட் ரியேஜன் எப்பவுமே டிசோசியேட் ஆகும்போது இந்த பக்கம் நெகட்டிவ்னு உங்களுக்கு தெரியும்ல, இந்த பக்கம் நெகட்டிவ் இந்த பக்கம் ப்ளஸ்ன்னு. அப்போ இந்த பக்கம் ஒரு நெகட்டிவ் இருக்குது, கார்பன் வித் நெகட்டிவ் சார்ஜ். வாட்டர்லேருந்து அதுக்கு H+ கிடைக்கும். அப்போ என்ன ஆகும் சார், நமக்கு ஃபைனலி பென்சீன் கிடைக்கும். த ஃபைனல் ப்ராடக்ட் இஸ் பென்சீன். Very simple, very simple. So answer is option A. Option A is the right answer. Clear? Next, select the correct statement. Select the correct statement. Correct statement கண்டுபிடிக்கணும். First option பாருங்க. Atoms of all elements are composed of 2 fundamental particles. தப்பு. 3 fundamental particles இருக்குல்ல, proton, electron, neutron. அப்போ first statement A தப்பு. A incorrect statement. A incorrect statement. So answerல A வரக்கூடாது. அப்போ B வரக்கூடாது, D வரக்கூடாது. ரெண்டு ஆப்ஷனை எலிமினேட் பண்ணியாச்சு. அடுத்தது, the mass of the electron is 9.1 into 10 power minus 31 kilogram. Absolutely right. So this is right. அப்போ நம்ம ஆன்சரில் கண்டிப்பாக யார் வேணும், B வேணும். இருக்கிற ஆப்ஷனில் B இருக்கா பாருங்க, இங்கே B இல்லை சார். அப்போ இது வராது. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் C. தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A unit formed by the attachment of a base to first position of sugar is known as nucleoside. கரெக்ட் தானே? ஆமாம், தட் இஸ் அப்சல்யூட்லி கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு, அதில் ஒன்றும் டவுட் இல்லை. அடுத்து, when nucleoside is linked to phosphorus acid at 5th position of sugar moiety we get nucleotide. பசங்களா, அங்கே லிங்க் ஆகுறது phosphorus acid இல்லை, phosphoric acid. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் phosphorus acid phosphoric acid சொல்லணும். ஸோ அதனால் ஸ்டேட்மெண்ட் 2 தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ போத் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, தப்பு. போத் ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட், அதுவும் தப்பு. ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்டு, ஸ்டேட்மெண்ட் 2 இன்கரெக்ட். ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. taking stability as the factor, which one of the following represents correct relationship? இங்கே யாரெல்லாம் இருக்காங்க, இண்டியம், அலுமினியம், தாலியம். இண்டியம், அலுமினியம், தாலியம்லாம் சொல்லும்போது அது 13th குரூப் எலிமெண்ட்ஸ் தானே. நமக்கு தெரியும் போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம், இதுதான் 13th குரூப் எலிமெண்ட்ஸ். இங்கே இனர்ட் பேர் எஃபெக்ட் இருக்குது. அதனால மேலே இருக்கிற போரோனுக்கெல்லாம் +3 தான் கம்ஃபர்டபுளான ஆக்சிடேஷன் ஸ்டேட், ஸ்டேபிளான ஆக்சிடேஷன் ஸ்டேட். பட் கீழே இருக்கிற தாலியத்துக்கு கம்ஃபர்டபுளான ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு +1 தான். அந்த விஷயம் உங்களுக்கு தெரியல, அதை வச்சு யோசிச்சு பாருங்க, அந்த கான்செப்ட் வச்சு யோசிச்சு பாருங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இந்தியத்தோட +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு இந்தியத்தோட +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை விட அதிகம். கரெக்ட் தான், ஏன்னா இந்தியம் கீழே இருக்கிற எலிமெண்ட் இல்லை, தாலியம் தானே கீழே இருக்கிற எலிமெண்ட். தாலியத்துக்கு +1 தான் ஸ்டேபிள், இந்தியத்துக்கு +3 ஸ்டேபிள். ஓகே, தப்பு இல்லை. அதை என்ன சொல்லி கரெக்ட் கேட்டிருக்காங்க, இல்லை கரெக்ட் ரிலேஷன்ஷிப் தானே கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். அலுமினியத்தோட +1, அலுமினியத்தோட +3 மேலே இருக்கு, அலுமினியம் எல்லாம் மேலே இருக்கு, அலுமினியத்துக்கெல்லாம் +3 தான் ஸ்டேபிள். ஸோ இது கண்டிப்பாக இன்கரெக்ட். தாலியம் வருது, தாலியம் +1, இங்கே தாலியம் +3, தாலியத்துக்கு இதுதான் ஸ்டேபிள், +1 தான் ஸ்டேபிள். ஸோ இது கரெக்டு, கண்டிப்பாக திஸ் இஸ் த அப்சல்யூட்லி கரெக்ட். தாலியத்துக்கு +3 இது தப்பு, அப்போ இதுவும் தப்பு. ஓகே, ஏன்னா இந்தியா இங்கே தானே இருக்கேன், கீழே தானே இருக்கேன். ஸோ இந்தியத்துக்கு +1 தான் மோர் ஸ்டேபிள். மேலேருந்து கீழே வரும்போது ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு ப்ரிஃபரன்ஸு குறையும், லோவர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு ப்ரிஃபரன்ஸு கூடும். அதுதான் இனர்ட் பேர் எஃபெக்ட் சொல்கிறாங்க. அந்த இனர்ட் பேர் எஃபெக்டில் ஆப்ஷன் C இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், intermolecular forces are forces of attraction and repulsion between interacting particles. That will include, okay, dipole force, அது ஒரு என்ன சொல்கிறது, இன்டர்மோலிகுலர் ஃபோர்ஸ் தான். டைபோல் ஃபோர்ஸு, டைபோல் இன்டியூஸ்டு ஃபோர்ஸு, இது ஹைட்ரஜன் பாண்டிங்கும், ஓகே, டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸ் எல்லாமே. ஆனால் கோவாலன் பாண்டிங் அப்படி இல்லை. கோவாலன் பாண்டிங் ஸ்ட்ராங் பாண்ட். அது கோவாலன் பாண்டை நம்ம இன்டர்மோலிகுலர் ஃபோர்ஸில் இன்க்ளூட் பண்ண மாட்டேன். இன்டர்மோலிகுலர் ஃபோர்ஸ், வேண்டர்வால் ஃபோர்ஸ் அந்த கேட்டகரி இல்லை. இது அதை விட ஸ்ட்ராங்கான பாண்டு. கோவாலன் பாண்டு, அயோனிக் பாண்டெல்லாம், கோஆர்டினேட் பாண்டெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான பாண்டு. ஸோ இதில் கோவாலன் பாண்டிங் வர மாட்டேன் இந்த லிஸ்ட்டில். கோவாலன் பாண்டிங்னா டி வரக்கூடாது. டி இங்கே இருக்குது, அப்போ இது இல்லை. டி இங்கே இருக்குது, அப்போ இது இல்லை. டி இங்கே இருக்குது, இது இல்லை. இதில் டி இல்லை. ஸோ அதனால் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின். among the given option which of the following molecule act as Lewis acid? Lewis acidனா என்ன சார்? Lewis acidனா எலக்ட்ரான் பெயர் அக்செப்டர். எலக்ட்ரான் பெயரை அக்செப்ட் பண்ணுறவங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஸ்பீஷீஸ். எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஸ்பீஷீஸ். பசங்களா பாருங்கள், வாட்டரை பொறுத்த வரைக்கும் ஆக்சிஜன் கிட்ட 2 லோன் பேர் இருக்கா. ஸோ அது ஒரு லூயிஸ் பேஸ். அப்போ இது ஆன்சர் இல்லை. BF3, எஸ், போரோனை சுற்றி 3 ஃப்ளூரின் தானே இருக்குது. அப்போ போன் பேர் எலக்ட்ரான் 3 மட்டும்தான் இருக்குது. எலக்ட்ரான் டெஃபிஷியண்டாக இருக்கேன். ஆக்டெட்டுக்கு இன்னும் 2 எலக்ட்ரான் வேணும். ஸோ BF3 இஸ் த ரைட் ஆன்சர்.
OH minus negative charge means what? Oxygen மேல electron rich இருக்கு. இந்த negative charge hydrogen மேல நினைச்சிடாதீங்க, அது oxygen மேல தான். ஓகே, ஸோ இது கிடையாது. அமோனியா ஆல்சோ அதே மாதிரி தான். அமோனியாலையும் உங்களுக்கு தெரியும் நைட்ரஜன் கிட்ட லான் பேர் இருக்கு. ஸோ அமோனியா கேன் ஆல்சோ ஆக்ட் அஸ் அ லூயிஸ் பேஸ். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் BF3. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The right option for the mass of carbon dioxide produced by heating 20 gram of 20% pure limestone. ஸோ இதுதான் பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன சொல்ல முடியும்? 1 mole கால்சியம் கார்பனேட், 1 mole கால்சியம் கார்பனேட்லேருந்து நமக்கு 1 mole கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும்னு சொல்லலாம். கொஸ்டினில் கால்சியம் ஆக்சைடை பற்றி எதுவும் சொல்லலை, கால்சியம் கார்பனேட்டை பற்றியும் கார்பன் டை ஆக்சைடை பற்றி தான் பேசுகிறாங்க. அதனால நாமளும் அதை மட்டும் பேசினா போதும். 1 mole கால்சியம் கார்பனேட்லேருந்து 1 mole கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். 1 mole கால்சியம் கார்பனேட்னா கால்சியம் கார்பனேட்டோட மோலார் மாஸ் தெரியும்ல, கால்சியம் 40, கார்பன் 12, ஆக்சிஜன் 16, கூட்டி கழிச்சு பாருங்க 100 கிராம்னு வரும். ஸோ 1 mole கால்சியம் கார்பனேட் மீன்ஸ் 100 கிராம் கால்சியம் கார்பனேட். 1 mole கார்பன் டை ஆக்சைடு மீன்ஸ் 44 கிராம் கார்பன் டை ஆக்சைடு. ஆனால் நம்ம கையில் 100 கிராம் இல்லை, நம்ம கையில் இருக்கிறது வரும் 20 கிராம் கால்சியம் கார்பனேட் தான். அப்போ 20 கிராம் கால்சியம் கார்பனேட்டுக்கு எப்படி ஆகும்? 100 எப்படி 20 ஆன? divided by 5. அதே மாதிரி இங்கேயும் divided by 5 பண்ணணும். ஸோ 44 divided by 5 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. 20 கிராம் கால்சியம் கார்பனேட் முழுசா இல்லை, அதில் பார்த்தீங்கன்னா 20% மட்டும்தான் பியூரிட்டி இருக்குது. ஸோ இங்கே நம்ம 20%னால இன்ட்டு 20/100 பண்ணணும். அதே மாதிரி அந்த சைடும் 20/100 பண்ணணும். இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குதோ தட் இஸ் யுவர் ஆன்சர். ஸோ பசங்களா சொல்லுங்கள். இது 5 இங்கே கட் ஆகும், 1 இங்கே 4 கட் ஆகும். 4 into 44 176. 176/100 தட் மீன்ஸ் 1.76. ஸோ 1.76 ஆப்ஷன் A இஸ் த ரைட் ஆன்சர். சிம்பிள் கொஸ்டின், ஆனால் லாஜிக்கலி இருக்குது. என்ன பியூரிட்டியை பற்றி பேசுகிறாங்க, ஸோ அந்த விஷயத்தை கூட கன்சிடர் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்க, த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் NM. NMனா என்ன? NMனா என்ன? number of permissible values of magnetic content number value. magnetic content numberக்கு என்னென்ன வேல்யூஸ் வரும் அதான் NM ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஃபார் a given value அசிமுத்தல் கான்டென்ட் நம்பர். பசங்களா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அசிமுத்தல் கான்டென்ட் நம்பரோட வேல்யூ Lனா மேக்னெட்டிக் கான்டென்ட் நம்பரோட வேல்யூ -Lலிருந்து ஆரம்பித்து +L வரைக்கும் போகும், இன்க்ளூடிங் 0. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இஃப் L is equal to 0, மேக்னெட்டிக் கான்டென்ட் நம்பரோட வேல்யூ 0 தான். If L is equal to 1, magnetic content number of values -1, 0, +1. If L is equal to 2, magnetic content number of value -2, -1, 0, +1, +2. புரியுதா? இந்த ரிலேஷன்ஷிப்பாவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் எடுக்க முடியும். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு வேல்யூ 3 வேல்யூ, 2 வேல்யூ 5 வேல்யூ. அப்போ இதில் எந்த ஃபார்முலா கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். எந்த ஃபார்முலா கரெக்டாக இருக்குது பாருங்கள். மேக்னெட்டிக் கான்டென்ட் நம்பரோட வேல்யூஸ் 2 into L. இங்கே பாருங்கள், எல்லோட வேல்யூ 2ஆக இருந்தால் 2 into L 4 + 1 5 கரெக்டாக இருக்கா? ஸோ மேக்னெட்டிக் கான்டென்ட் நம்பர் வேல்யூக்கு 5 வேல்யூ வருது. ஸோ இந்த ஃபார்முலாவில் கரெக்டாக அது வந்து மேட்ச் ஆகுது. எல்லுக்கு 0 கொடுங்க, இது 0 கொடுத்து என்ன ஆகும்? 2 into 0 0. அப்போது NM - 1 is equal to 0. ஸோ NM is equal to 1. ஒரு வேல்யூ 1 கொடுங்க, அப்போ இங்கே 2. அப்போ NM is equal to 2 + 1 3 வேல்யூஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ கரெக்டான ரிலேஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷன் டியில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, த ஸ்டெபிலிட்டி ஆஃப் Cu2+. ஸ்டெபிலிட்டி ஆஃப் த Cu2+ இஸ் மோர் தேன் Cu+. பசங்களா Cu+ன்னு சொல்லும்போது அதில் D10 கான்ஃபிகரேஷன், Cu2+ன்னு சொல்லும்போது D9 கான்ஃபிகரேஷன். ஸோ ஜெனரலி எல்லாரும் என்ன நினைக்கணும்? D10 தானே ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன். பட் இங்கே என்ன சொல்கிறாங்க? இன் அக்வஸ் சொல்யூஷன் சொல்கிறாங்க. அதுக்கு எப்போ என்ன காரணம்னா, நாம் இந்த கேட்டியோனையும் தண்ணியில் எடுத்து போட்டால் எங்கே தான் பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்குது, எங்கே தான் சைஸு கம்மியாக இருக்குது? Cu2+. ஸோ Cu2+ல சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜ் அதிகம், சைஸு கம்மி. அப்போது அதை சரௌண்ட் பண்ணுறதுக்கு தாராளமாக வாட்டர் மாலிகுல் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ அங்கேருந்து ரிலீஸ் ஆகிற எனர்ஜி தான் ஹைட்ரேஷன் எனர்ஜி. ஹையர் த amount of hydration energy ரிலீஸ் ஆகும்போது ஸ்டெபிலிட்டி கூடும். ஸோ அக்வஸ் சொல்யூஷனில் Cu+ விட Cu2+ அதிகமான ஸ்டேபிளாக இருக்க காரணம் ஹைட்ரேஷன் எனர்ஜி ஒரு ஹைட்ரேஷன் என்தால்பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, which of the following reaction will not give primary amine as the product? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, CH3CN லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட். லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் இஸ் ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ நமக்கு இங்கே கிடைக்கிற ப்ராடக்ட் CH3C ட்ரிபிள் பாண்ட் தானே, CH3C ட்ரிபிள் பாண்ட் தானே. அந்த ட்ரிபிள் பாண்டில் 2 பை பாண்டையும் பிரேக் பண்ணுங்க. அப்போ இங்கே C சிங்கிள் பாண்டு N மட்டும் இருக்குது. 2 பை பாண்டை பிரேக் பண்ணல, அப்போ அதுக்கு காம்பன்சேஷனாக இவனுக்கு 2 ஹைட்ரஜன் கொடுங்க, இவனுக்கு 2 ஹைட்ரஜன் கொடுங்க. ஸோ நமக்கு என்ன கிடைக்குது? ஈத்தேல் அமீன், பிரைமரி அமீன் கிடைக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது, பிரைமரி அமீன் கிடைக்கக்கூடாது.
செகண்ட் ஆப்ஷன் ஈதேல் CH3 NC. NCன்னு என்ன? ஐசோசைனைடு. ஐசோசைனைடில் பார்த்தீங்கன்னா CH3 NH CH3 இப்படி தான் வருது. இது செகண்டரி அமீன். அப்போ இதனால திஸ் குட் பி த ரைட் ஆன்சர். பி வந்து ரைட் ஆன்சர் ஆகலாம். வாட் அபவுட் தி சி? சார் இது வந்து அமைடு தானே. லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் என்ன பண்ணுவாங்க? அந்த அமைடையும் CH3 CH2 NH2 மாற்றுவேன். C டபுள் போண்டு ஓவை NH2 மாற்றுவேன். ஸோ அப்போது நம்ம மறுபடியும் நமக்கு என்ன கிடைக்குது? பிரைமரி அமீன் கிடைக்குது. அண்ட் ஃபைனலி சார் இங்கே பாருங்கள் சி அமைடு, மறுபடியும் அமைடு. ஆனால் இங்கே ரியேஜன் பாருங்கள் புரோமின் அண்ட் KOH. ஏதாவது ஞாபகம் வருதா? ஆமாம், இது வந்து ஹாஃப்மேன் ப்ரோமமைடு டீக்ரடேஷன் ரியாக்ஷன். இங்கே என்ன ஆகும்னா இந்த C டபுள் போண்ட் இருக்குல்ல, அது அப்படியே மிஸ் ஆகி நமக்கு ஃபைனல் ஆன்சரில் CH3 NH2 கிடைக்கும். ஸோ எகெயின் பிரைமரி அமீன் கிடைக்குது வித் 1 கார்பன் லெஸ். அப்போ இங்கே கரெக்ட் ஆன்சர் என்ன? செகண்டரி அமீன் கிடைக்கிற மாதிரி ஒரு ஆன்சர் இருக்கு. அது ஆப்ஷன் பி தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த கிவன் காம்பவுண்ட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப். இந்த காம்பவுண்ட் பாருங்க, கார்பன் கார்பன் டபுள் போண்டு, பக்கத்தில் ஒரு sp3 கார்பன், அந்த sp3 கார்பனில் ஹாலஜன். கார்பன் கார்பன் டபுள் போண்டுக்கு பக்கத்தில் sp3 கார்பன் வரணும், அதில் ஹாலஜன் வரணும், அதில் சப்ஸ்டியூஷன் வரணும், அது அல்லைல் கார்பன். திஸ் கார்பன் இஸ் கார்பன், அல்லைல் கார்பன். ஸோ அதில் தான் ஹாலஜன் வந்திருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அல்லைல் ஹாலைட், திஸ் இஸ் அல்லைலிக் ஹாலைட் ஆர் அல்லைல் ஹாலைட். கிளியரா? கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கம்ப்ளீட் த ஃபாலோயிங் ரியாக்ஷன். இது என்ன? C டபுள் போண்டு O கார்பனைல் காம்பவுண்ட் HCN என்ன கிடைக்கும்? சயனோ ஹைட்ரஜன் கிடைக்கும். இல்லை நமக்கு தெரியும் என்ன தெரியும் சார்? இந்த பை எலக்ட்ரான் வந்து இப்படி ஷிஃப்ட் ஆகும் சார். ஆக்சிஜன் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் தானே. அப்போது இந்த CN வந்து இந்த கார்பனில், CN வந்து இந்த கார்பன்லையும், H வந்து இதுலேயும் வந்து சப்ஸ்டியூட் ஆகும் சார். CNOH. இந்த பிக்கு சொல்கிற பேர் என்ன? சயனோ ஹைட்ரஜன். சயனோ ஹைட்ரஜன். அந்த சயனோஹைட்ரஜன் நம்ம என்ன பண்ணுறோம்? கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் வழியாக ட்ரீட் பண்ணுறோம். பசங்களா, கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் அ டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். அப்போ இதிலிருந்து OHும் இதில் இருக்கிற இன்னொரு கார்பன்லேருந்து Hும் போகும். பீட்டா எலிமினேஷன் நடந்து வாட்டர் எலிமினேட் ஆகும். மறந்துடாதீங்க. ஸோ இங்கேருந்து -H2O நடக்கும். ஸோ ரிங்குக்குள்ளே ஒரு டபுள் போண்டு கண்டிப்பாக வரும். அது மட்டும் இல்லை, சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்குல்ல, கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட், நம்ம CN ஆக்சிடைஸ் பண்ணுவேன். CNக்கு ஆக்சிடேஷன் நடந்தால் COOH மாறும். அப்போ COH மாறும், ரிங்குக்குள்ள டபுள் போண்டும் வரணும். ஸோ ரெண்டும் பாருங்க எங்க இருக்குன்னு இருக்கு. கரெக்டா எங்க இருக்கு? ஆப்ஷன் சியில் இருக்கு. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், ஹோமோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங். ஓகே, ஹோமோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ்னா என்ன? அந்த காம்ப்ளெக்ஸுக்குள்ள இருக்கிற லிகேண்ட் எல்லாமே ஒரே டைப்பாக இருக்கணும். பாருங்க இங்க பாருங்க டைஅமீன், அப்போ NH3 லிகேண்டா இருக்கு. குளோரிடோன்னு சொல்லும்போது குளோரின், அப்போவே ரெண்டு லிகேண்ட் ஆச்சு. இனிமேல் நைட்ரேட் வேறு இருக்குது. இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. எல்லா லிகேண்டும் ஒரே டைப் ஆகணும். அப்போ இது வராது. அடுத்து பாருங்கள் பெண்டாமீன், அப்போ NH3 இருக்குது. கார்பனேட்டோ இருக்குது, CO3 இருக்குது, அப்போ 2 டைப் ஆகிடுச்சா, வரக்கூடாது. அப்புறம் பாருங்கள் ட்ரைஅமீன், அப்போ NH3 இருக்குது. ட்ரையோக்கோ வாட்டரும் இருக்குது, அப்போ லிகேண்டு 2 டைப் வருதா, இதுவும் வராது. கடைசியாக பாருங்கள் பொட்டாசியம். ஸோ பொட்டாசியம் வெளியே தான். ட்ரை ஆக்சலேட்டோ C2O4 த்ரைஸு, அது மட்டும்தான். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் யார்? அலுமினியம். அப்போ லிகேண்டா இங்கே இருக்கிறது ஆக்சலேட்டோ மட்டும்தானே. ஸோ அதனால கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வெயிட் ஆஃப் 2 moles ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட். 2 moles ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் கண்டுபிடிக்கணும். ஆனால் அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் யார்? விச் இஸ் obtained பை ஹீட்டிங் சோடியம் எத்தனோயேட். CH3 C டபுள் போண்ட் OH தான் சோடியம் அசிட்டிக் ஆசிட். அதுதான் நம்ம எத்தனோயிக் ஆசிட்னு சொல்கிறோம். அதில் வந்து H போய் அந்த இடத்துல சோடியம் எத்தனோயேட். இதுதான் சோடியம் எத்தனோயேட். சோடியம் எத்தனோயேட் யார் கூட ரியாக்ட் பண்ணுறாங்க? வித் சோடியம் ஹைட்ராக்சைடு இன் பிரசன்ஸ் ஆஃப் கால்சியம் ஆக்சைடு. பசங்களா பாருங்கள், சோடியம் ஹைட்ராக்சைடு காஸ்டிக் சோடா, CaO குக் லைம், ரெண்டும் சேர்ந்தா சோடா லைம் வந்தா டீகார்பாக்சிலேஷன் நடந்ததுக்கப்புறம் சோடியம் எத்தனோயேட்டுக்கு என்ன ஆகும்? டீகார்பாக்சிலேஷன் நடந்ததுக்கப்புறம் இது CH4 மாறும். இதிலிருந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு அப்படியே வெளியே போகும். அப்புறம் கடைசியாக கிடைக்கிற கேஸ் என்ன? CH4. இதுதான் கடைசியாக கிடைக்கிற கேஸ். இதோட எத்தனை மோல்? 2 மோல். அப்போ 2 மோல் CH4. 1 மோல் CH4னா 12 4 16. அப்போ 2 மோல் CH4னா 32. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ரியாக்ஷன். எஸ், ஒரு ஈதர் கொடுத்துருக்காங்க. HI ஆட் பண்ணிக்கணும். நமக்கு தெரியும் HI ஆட் பண்ணும்போது I- ப்ரிஃபர் டு கோ வித் லெஸ் ஹிண்டர்டு ஆல்கைல் பார்ட். எப்போ எல்லாம் மாறும்? டெர்ஷரி பியூட்டைல், அல்லைல், பென்சைல் எல்லாம் வரும்போது அதுக்கு ஸ்டேபிளான கார்போகேட்டியோன் ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு SN1 மெக்கானிசம், அதர்வைஸ் SN2 மெக்கானிசம். இந்த ரியாக்ஷனில் SN2வும் வரும், SN1ம் வரும். நம்ம ரியாக்டன்ஸில் டெர்ஷரி பியூட்டைல், அதே மாதிரி
ஒரு பக்கம் டெர்ஷரி பியூட்டைல் இல்லாட்டி பென்சைல் இல்லாட்டி அல்லைல் எல்லாம் இருந்தால் SN1 அவங்கெல்லாம் வரலன்னா SN2. ஸோ இங்கே HI யார் கூட போவாங்க சார் நெகட்டிவ் பார்ட்டு I மைனஸ் வந்து இந்த சைடு நிற்கும் ஏன்னா பென்சைல் கார்போகேட்டியோன் ஃபார்ம் பண்ணுவாங்க அது ஸ்டேபிளாக இருக்கும் அப்போ இந்த சைடு தான் H வரும் ஸோ நமக்கு பென்சைல் ஐடைடும் ஃபீனோலும் கிடைக்கும் பென்சைல் ஐடைடும் ஃபீனோலும் எங்கே கிடைக்குது ஆப்ஷன் பியில் கிடைக்குது Next question. Which among the following will be most readily dehydrated under acidic condition? Basically, dehydration. Options எல்லாம் பாருங்க OH group இருக்கு OH group இருக்கு OH group இருக்கு OH group இருக்கு. Dehydration என்ன? Removal of water. அப்போ முதல்ல இந்த OHக்கு என்ன நடக்கும்? முதல்ல OHல protonation நடக்கும். அப்போ oxygen மேல positive charge வரும். அது அப்படியே வெளியே போகும். அப்போ அங்க carbocation form ஆகும். பசங்களா புரியுதா? அப்போ இங்க carbocation form ஆகும். carbocation form OH எந்த கார்பன் இருந்து போகுதோ அந்த கார்பன்ல carbocation form ஆகும் ஆனா இங்க ஒரு விஷயம் இருக்கு பசங்களா இங்க NO2 இருக்கு இங்க NO2 இருக்கு இங்க NO2 இருக்கு NO2 யாரு சார் NO2 is an electron withdrawing group என்ன பண்ணுவாங்க எலக்ட்ரானை withdraw பண்ணுவாங்க அப்ப carbocationல இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ் என்ன ஆகும் more பாசிட்டிவ் ஆகும் ஸ்டெபிலிட்டி குறையும் அப்போ NO2 குரூப் இல்லாத ஒரு காம்பவுண்ட் இங்கே ஆப்ஷன் ஏ மட்டும்தானே ஆமாம் அப்போ அங்கே தான் டீஹைட்ரேஷன் ஈஸியாக நடக்கும் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் டீஸ்டெபிலைசஸ் த கார்போகேட்டியோன் அதான் பாயிண்ட் ஓகே Next பாருங்க the equilibrium concentration of the species in the reaction A plus B gives C plus D are 2, 3, 10, 6 mole liter inverse respectively at 300 Kelvin. Delta G naught for the reaction is அது கண்டுபிடிக்கணும் ஓகே ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும் delta G is equal to or delta G naught is equal to minus 2.303 RT log Kc so that is equal to minus 2.303 R ஓட வேல்யூ கேலோரி தானே அப்போ 2 டெம்பரேச்சர் கெல்வின்ல 300 into log Kc na equilibrium constant numeratorல product denominatorல reactant product யாரெல்லாம் C யும் D யும் na 10 into 6 60 denominatorல A யும் B na 2 into 3 6 so that is equal to minus 2.303 into 2 into 3 into 100 into log 10 is 1 so பசங்களா என்ன ஆகும் 100 ஆல மல்டிப்ளை பண்ணா இது 230.3 ஆகும் minus into 6 ஆகும் so minus 230 into 6 so something around 1200 1300 அந்த ரேஞ்சில் வரும் அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் நெகட்டிவ் கண்டிப்பாக வரும்ல எஸ் Next question. Which among the following option is the correct relation between change in enthalpy and change in internal energy? Very simple question, direct question from thermodynamics. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் delta H is equal to delta U plus delta NGRT. So the correct answer is option A. Next question பாருங்க. Identify the major product obtained the following reaction. இது என்னது aldehyde. CHO இருக்கா? ஆமா. aldehyde தானே? ஆமா. Sir, this is a benzaldehyde. Okay, benzaldehyde. இந்த சைடு பாருங்க C double bond OH benzaldehyde. இது என்ன டாலரன்ஸ் ரியேஜென்ட் என்ன பண்ணுவாங்க சார் பென்சால்டிஹைடை வந்து அது ஆக்சிடைஸ் பண்ணி சோடியம் ஒரு பொட்டாசியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிடாக மாற்றுவேன் CHO will be converted into COO மைனஸாக மாறும் கிளியரா அப்போ இது வந்து என்ன இது வந்து கீட்டோன் பார்ட்டை எதுவும் பண்ண மாட்டேன் அந்த அளவுக்கு பவர்ஃபுல் இல்லை டாலரன்ஸ் ரியேஜென்ட் இஸ் a வீக் மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஸோ இது எதுவும் ஆகாது இது எதுவும் ஆகக்கூடாது ஆனால் இது மட்டும் CO மைனஸாக மாறணும் ஸோ ஆப்ஷன் ஏ வராது ஆப்ஷன் பி எஸ் ஆப்ஷன் பி வரலாம் இது தப்பு ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் கிளியர் பசங்களா நெக்ஸ்ட் பியூமிஸ்டான் இஸ் அன் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள் நம்ம 2023 கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணும்போது அதில் சம் கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி டிலீட் பண்ணியிருக்கேன் 45 கொஸ்டின்ஸ் இன்னைக்கு இந்த செஷனில் இல்லை ஏன்னா அன்னைக்கு இருக்கிற சிலபஸில் இருந்த சம் சாப்டர்ஸ் வந்து 2023 டிலீட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ நமக்கு படிக்கும்போது எஸ் பிளாக் இல்லை பி பிளாக் இல்லை சர்ஃபஸ் கெமிஸ்ட்ரி இல்லை சாலிட் ஸ்டேட் இல்லை அதனால சம் கொஸ்டின்ஸ் வந்து 2023 கொஸ்டின் பேப்பரில் இருக்குது ஆனால் நாம் அதை இந்த செஷனில் இன்க்ளூட் பண்ணவே இல்லை பிகாஸ் இப்போதைக்கு அது சிலபஸில் இல்லை அதே மாதிரி ரிமூவ் பண்ண வேண்டிய ஒரு டாபிக் தான் இதுவும் பியூமிஸ்டான் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் சர்ஃபஸ் கெமிஸ்ட்ரியில் வருது இது ஆக்சுவலி சர்ஃபஸ் கெமிஸ்ட்ரியில் ஒரு சாலிட் ஸ்டேட்டில் வருது ஆன்சர் வந்து சாலிட் சோல் தான் எதுவோ இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் பட் ஆக்சுவலி இப்போதைக்கு நம்ம சிலபஸில் இதெல்லாம் கிடையாது இந்த கொஸ்டின் பாருங்க விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்
படிச்சு பாருங்க first option என்ன all the transition metal except scandium to form MO oxides which are ionics MO oxides which are ionics yes correct choose the correct answer தான incorrect தான கேட்டிருக்காங்க incorrect கேட்டிருக்காங்க இப்போ இது incorrect இல்ல அது கரெக்ட் தான் இப்போ இது ஆன்சர்ல வரக்கூடாது A வரக்கூடாது அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் எலிமினேட் ஆகுது the highest oxidation number corresponding to the group number in the transition metal oxides obtained in Sc2O3 to Mn2O7 அதுவும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட் இல்லை ஸோ ஆன்சரில் வரக்கூடாது ஸோ பி வரக்கூடாது ஆன்சர் ஆயிடுச்சு சி அண்ட் டி சி என்ன சொல்கிறாங்க பேசிக் கேரக்டர் இன்க்ரீசஸ் ஃப்ரம் V2O3 to V2O4 to V2O5 பசங்களாக பாருங்கள் V2O3லிருந்து V2O4க்கு போகும்போதும் V2O5க்கு போகும்போதும் வனேடியத்தோட ஆக்சிடேஷன் நம்பர் கூடுது ஒரு மெட்டலோட ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆக அசிடிக் கேரக்டர் தான் கூடும் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பேசிக் கேரக்டர் கூடும் சொல்லியிருக்காங்க ஸோ திஸ் இஸ் அன் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் திஸ் இஸ் இன்கரெக்ட் சொல்றது புரியுதா திஸ் இஸ் இன்கரெக்ட் சி இன்கரெக்ட் தான் ரெடியா அப்புறம் டி பாருங்க V2O4 dissolves in acid to form VO4 3- salt NCERTல கரெக்டாக ஒரு லைன் கொடுத்துருக்காங்க இது D and F block elementsல வரும் V2O4 dissolves in acids to give VO2+ கொடுத்துருப்பாங்க VO4 3- இல்லை ஸோ அதனால this also incorrect அதனால C and D is the right answer option B is the right answer next question பாருங்க consider the following compound species the number of compounds which obey Huckel rule என்ன சொல்றாங்க 4n+2 pi electron இருக்கணும் first option பாருங்க யாருது naphthalene 2 4 6 8 10 10 வந்தா 4n+2 தான் n is equal to கொடுத்து பாருங்க கரெக்டா 10 வருது so naphthalene is aromatic the number of compounds which obey Huckel rule சொன்னா aromatic compounds தான் Huckel rule யாரெல்லாம் obey பண்றாங்களோ அவங்கெல்லாம் அரோமேட்டிக் தான் ஸோ நாப்தலீனை பார்த்தாலே அது பென்சினோயிடு தானே அப்போ அது அரோமேட்டிக் தானே ஸோ கண்டிப்பாக இது இருக்குது 1 இருக்குது இது பாருங்க இங்கே பார்த்தீங்கன்னா சைக்கிளுக்கு தான் பிளானார் தான் இங்கே 2 4 லோன் பேர் பார்ட் ஆஃப் த கான்ஜுகேஷன் தானே ஆமாம் டபுள் சிங்கிள் லோன் பேர் பார்ட் ஆஃப் த கான்ஜுகேஷன் தான் அப்போ 2 4 6 பை எலக்ட்ரான் வருது அப்போ அதுவும் அரோமேட்டிக் தான் இங்கே பாருங்க இங்கே பார்த்தீங்கன்னா 4 பை எலக்ட்ரான் தான் இருக்குது 4 பை எலக்ட்ரான் வந்தால் ஆன்டி அரோமேட்டிக் ஆகிடும் ஸோ இது வராது இங்கே பாருங்க 2 4 பை எலக்ட்ரான் அப்போ இதுவும் அரோமேட்டிக் இல்லை ஒபே ஹக்கல் ரூல் இல்லை அப்போ இது வரக்கூடாது இது பாருங்க 2 கான்ஜுகேஷன் இருக்குது பிளானார் எல்லாம் இருக்குது 2 எலக்ட்ரான் 2 வரலாம் 4n+2ல n-க்கு 0 கொடுத்து பாருங்க அப்போ 2 வரும்ல ஸோ இது ஓகே தான் இங்கே பாருங்க 2 4 6 8 வராது 4ஓட மல்டிபிள் தானே அப்போ அது அரோமேட்டிக்கில் வராது இது பாருங்க 2 4 சாரி 6 8 10 15 14 வரலாம் அரோமேட்டிக் தான் 4ஓட மல்டிபிள் வராது 14 இஸ் நாட் எ மல்டிபிள் ஆஃப் 4 ஸோ அதனால இது வரும் ஸோ மொத்தம் 1 2 3 4 4 காம்பவுண்ட் இருக்கா ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் இந்த 4 காம்பவுண்ட் வந்து ஹக்கல் ரூலை ஒபே பண்ணுவேன் கிளியரா பசங்களா சைக்கிளிக்காக இருக்கணும் பிளானாராக இருக்கணும் கான்ஜுகேஷனாக இருக்கணும் 4n+2 பை எலக்ட்ரான் இருக்கணும் அதான் கண்டிஷன் ரைட்டா நெக்ஸ்ட் பாருங்க விச் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் இஸ் மோஸ்ட் ஸ்டேபிள் நான் பார்க்குறேன் இந்த காம்பவுண்டில் பார்க்குறேன் 3 லிகண்ட் எல்லாமே மோனோடென்டேட் அப்போ கோஆர்டினேஷன் நம்பர் 6 இங்கேயும் பார்த்தேன் கோஆர்டினேஷன் நம்பர் 6 இங்கேயும் பார்த்தேன் கோஆர்டினேஷன் நம்பர் 6 இங்கேயும் பார்த்தேன் கோஆர்டினேஷன் நம்பர் 6 ஆனால் இங்கே எல்லாமே மோனோடென்டேட் இங்கே எல்லாமே மோனோடென்டேட் ஆனால் இங்கே ஒருத்தன் பைடென்டேட் லிகண்ட் வந்தால் என்ன சார் பைடென்டேட் வந்தால் ரிங் ஃபார்மேஷன் சிலேஷன் பாசிபிள் சிலேஷன் வந்ததுனால ஸ்டெபிலிட்டி கூடும் ஸோ ஆப்ஷன் சொல்லுங்க சார் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க on balancing the given redox reaction the coefficients of ABC found to be respectively னு கொடுத்திருக்காங்க பசங்களா பாருங்க இந்த ஈக்குவேஷன் நம்ம இங்க எழுதி பார்க்கலாமா இங்க ஒரு ஸ்லைடு எடுக்கலாமா Cr2O7 2- நான் வந்து கோஎஃபிஷியன்ட் எடுக்காம Cr2O7 2- பிளஸ் யாரு SO3 2- SO3 2- gives யார் இருக்காங்க Cr3+ இருக்காங்க கோஎஃபிஷியன்ட் எதுவும் நான் எடுக்கல ஓகே Cr3+ இருக்காங்க SO4 2- இருக்காங்க SO4 2- அண்ட் அதே மாதிரி நான் இங்கே யார் எடுக்கலை H+, OH- வாட்டர் அதெல்லாம் எடுக்கலை யாருக்கு ஆக்சிடேஷன் நடக்குதோ யாருக்கு ரிடக்ஷன் நடக்குதோ அவங்கள மட்டும் எடுத்திருக்காங்க ஓகே ஸோ பசங்களா இதில் வந்து நமக்கு தெரியும் இங்கே குரோமியம் வந்து +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது இங்கே குரோமியம் வந்து +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது
ஸோ உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸ் எவ்வளவு 3 2 குரோமியம் இருக்கா இருக்குது. ஸோ 2 × 3 6. இங்கே பார்த்தீங்கன்னா சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு +4, இங்கே பார்த்தீங்கன்னா சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு +6. ஸோ டிஃப்ரென்ஸ் எவ்வளவு 2, ஒரு சல்ஃபர் தானே. ஸோ 2 × 1 2. கிளியராக பசங்க. அப்போ என் ஃபேக்டர் நான் கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணால் இந்த 2ஆல் இந்த Cr2O7 2 - மல்டிப்ளை பண்ண 2Cr2O7 2 - plus 6SO3 2 - gives 2Cr3 plus 6SO4 2 - இதுக்கப்புறம் நம்ம பேலன்ஸ் பண்ணணும். ஆக்சிஜன் ஹைட்ரஜனை தவிர மற்றவங்களை பேலன்ஸ் பண்ணுங்க. இங்கே 4 குரோமியம், இங்கே 2 குரோமியம் தானே இருக்குது. அப்போ அது தப்பு தானே. அப்போ முதல்ல அதை 4ஆக மாற்றணும். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் 4ன்னு போட்டேன். கிளியரா. அப்புறம் சல்ஃபர் பாருங்கள் 6 சல்ஃபர் 6 சல்ஃபர். அப்போ ஆக்சிஜனையும் ஹைட்ரஜனையும் தவிர எல்லாருமே பேலன்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணணும். இங்கே 14 ஆக்சிஜன் இருக்குது, இங்கே 18 ஆக்சிஜன் இருக்குது. 14 18 32 ஆக்சிஜன் இருக்குது. கரெக்டாக 32 ஆக்சிஜன் இருக்குது. இங்கே பாருங்கள் 24 ஆக்சிஜன் தான் இருக்குது. ஸோ ஆக்சிஜனோட நம்பர் இங்கே கம்மியாக இருக்குது 8. அதனால 8 வாட்டர். எவ்வளோ ஆக்சிஜன் கம்மியாக இருக்கோ அவ்வளோ வாட்டர். அப்போ இதில் எத்தனை ஹைட்ரஜன் 16 ஹைட்ரஜன். இங்கே பாருங்கள் மொத்தம் 16 ஹைட்ரஜன். இங்கே ஹைட்ரஜனே இல்லை. அப்போ நாம் இங்கே என்ன பண்ணணும் 16H+ ஆட் பண்ணணும். இது கூட 16H+ ஆட் பண்ணிக்கணும். சொல்கிறது புரியுதா? இப்போ பாருங்கள் 4 குரோமியம் 6 சல்ஃபரா 6 சல்ஃபர் 16 ஹைட்ரஜனா 16 ஹைட்ரஜன் 14 18 32 ஹைட்ரஜன் 32 ஆக்சிஜனா 8 24 30 ஆக்சிஜன் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இனிமேல் சார்ஜ் வேணும்னா சார்ஜும் நீங்கள் பார்க்கலாம். பட் சார்ஜும் கரெக்டாக தான் இருக்கும். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் இப்போ பண்ணுங்கள். இப்போ இது எல்லாமே ஈவன் நம்பராக இருக்குது. 2ஆல் டிவைட் பண்ணலாம். அப்படி 2ஆல் டிவைட் பண்ணும்போது இங்கே என்ன ஆகும் Cr2O7 2 SO3 2 என்ன ஆகும் 3ஆக மாறும். 3SO3 2 16H+ என்ன ஆகும் 8H+ மாறும். இங்கே 2Cr3+, இங்கே 3SO4 2 இங்கே 4H2O. கேட்டது ABC தானே. ஸோ Cr2O7 2 ஓட கோஎஃபிஷியன்ட் 1, SO3 2 ஓட கோஎஃபிஷியன்ட் தான் B, அது 3, H+ ஓட கோஎஃபிஷியன்ட் தான் C, அது 8. ஸோ 138 கரெக்டாக இருக்குது. 138 ஆப்ஷன் 4ல் கரெக்டாக இருக்குது. இல்லாட்டி இது வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணியிருக்கேன் ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட் யூஸ் பண்ணி. இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த ஆப்ஷன்ஸில் ஏதாவது எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். அப்போது உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது பண்ணுங்கள். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஐடென்டிஃபை த ஃபைனல் ப்ராடக்ட். என்ன பண்ணுறாங்க இதுவும் நாம் வந்து எழுதி பார்க்கலாம். இங்கே ஸ்டார்டிங்கில் என்ன காம்பவுண்ட் CH3CHO. ஸோ ஸ்டார்டிங்கில் CH3CHO இருக்குது. என்ன பண்ணுறாங்க லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடும் இருக்குது. அதை வந்து ஹைட்ரோலிசிஸ் பண்ணுறாங்க. பசங்களா சொல்லுங்கள். ஆல்டிஹைடை லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு யூஸ் பண்ணால் என்ன ஆகும் ஆல்டிஹைடுக்கு ரிடக்ஷன் நடக்கும். ரிடக்ஷன் நடந்தால் என்ன ஆகும் CH3CH2OH பிரைமரி ஆல்கஹாலாக மாறும். எத்தனாலாக மாறுது. அந்த எத்தனால் என்ன பண்ணுறாங்க சல்ஃபியூரிக் ஆசிட் கூட போட்டு ஹீட் பண்ணுறாங்க. டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் தானே. அப்போ டீஹைட்ரேஷன் நடக்கும். அப்போ ஒரு கார்பன் இருந்து OH பக்கத்து கார்பன் இருந்து Hம் போனால் நமக்கு CH2 டபுள் போன் CH2 கிடைக்கும். ஈதீன் கிடைக்கும். அந்த ஈதீனை என்ன பண்ணுறாங்க HBr கூட ட்ரீட் பண்ணுறாங்க. ஈதீனில் HBr கூட ட்ரீட் பண்ணால் எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் நடந்து நமக்கு CH3CH2Br கிடைக்கும். ஈதேல் புரோமேட் கிடைக்கும். அந்த ஈதேல் புரோமேடை என்ன பண்ணுறாங்க புரோமோபென்சின் கூட ட்ரீட் பண்ணுறாங்க. ஈதேல் புரோமேடை யார் கூட ட்ரீட் பண்ணுறாங்க புரோமோபென்சீன் கூட ட்ரீட் பண்ணுறாங்க. கூட யார் இருக்காங்க சோடியம் இன் பிரசன்ஸ் ஆஃப் ட்ரை ஈதர் இருக்காங்க. பசங்களா இது ஒரு ஆல்கைல் ஹாலைடு, இது ஒரு அரைல் ஹாலைடு. சோடியம் ட்ரை ஈதரு என்னது வுட்ஸ் இல்லை வுட்ஸ் ஃபிட்டிக் ரியாக்ஷன். அப்படி வுட்ஸ் ஃபிட்டிக் ரியாக்ஷன் நடந்தால் நமக்கு என்ன கிடைக்கும் பென்சீன் ரிங்கு. இதிலிருந்து CH3CH2 அது பென்சீன் ரிங்கில் போய் ஜாயிண்ட் ஆகும். நமக்கு ஈதைல் பென்சீன் கிடைக்கும். என்ன கிடைக்கும் ஈதைல் பென்சீன் கிடைக்கும். ஈதைல் பென்சீன் எங்கே இருக்குது ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். வெரி சிம்பிள். கிளியரா பக்கா புரியுதா சரிங்களா புரியுதா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. அவ்வளோதான் சொல்லலாம். ஏன் கொஸ்டின் நம்பருக்கு 39 வரைக்கும் தான் இருக்குன்னு அப்படி யோசிக்க வேண்டாம். இதனால் ஒரு 6 கொஸ்டின் டிலீட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் அவுட் ஆஃப் சிலபஸ். அன்னைக்கு சிலபஸில் இருந்தது, ஆனால் இப்போது சிலபஸில் இல்லாத கொஸ்டின்ஸு. ஸோ ஓவராலாக இப்போ சால்வ் பண்ணதுலேருந்து எனக்கு என்ன புரியுதுன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து 2025 கொஸ்டின் பேப்பர் மாதிரியெல்லாம் இல்லை. ரொம்ப ஈஸியாக இருக்கேன். ஸோ இதே மாதிரி கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கும் கிடைக்கட்டும். அடுத்த வருஷம் எழுத போகிற உங்களுக்கும் இதே மாதிரி ஒரு ஈஸியான கொஸ்டின் பேப்பர் கிடைக்கட்டும். நீங்கள் பண்ண வேண்டியது என்ன கான்செப்ட்லாம் சிலபஸ் ஓரியன்டாக பக்கா சிஸ்டமேட்டிக்காக படிச்சுக்கோங்க. கவலைப்பட தேவையில்லை. இந்த மாதிரி ஈஸியான ஒரு பேப்பர் தான் உங்களுக்கும் கிடைக்க போகுது. ஸோ நல்லா படிங்க, சந்தோஷமாக இருங்க. ஆல் தி பெஸ்ட்.